வணக்கம், வெல்கம் டு சென்னை குக்கிங். வாங்க நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம ட்ரை ரெட் சில்லி நம்ம போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு ரெட் சில்லி போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் ஒரு 4லேருந்து 5 நம்பர் போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 நம்பர் சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு, கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளி பெரிய தக்காளியை எடுத்துக்கிட்டு அதையும் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம். அதில் பட்டை சேர்த்துருக்கோம். கூடவே பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2 நம்பர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கிராம்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வெங்காயம் 3 நம்பர் சேர்த்துருக்கேன். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எதுவுமே வராமல் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணும். பச்சை ஸ்மெல்லே கொஞ்சம் கூட வராமல் அதுக்கு டைம் எடுத்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறோம். சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா நான் ரெடிமேட் சிக்கன் மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா இல்லாதவங்க கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் திருப்பி எண்ணெய் செப்பரேட் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் லெக் பீஸை இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. லெக் பீஸ் இந்த மாதிரி கோடு போட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த உள்ள வரைக்கும் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் திருப்பி போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு நான் வேக வைக்க போகிறேன். லெக் பீஸுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து வேக வைங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். இப்போ திருப்பி போட்டு தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். ஒரு பக்கமும் 5 மினிட்ஸ் நான் வச்சு நான் வேக வைக்கிறேன். திருப்பி விட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியும் கன்சிஸ்டன்சிக்கும் உங்களுக்கு வரும். டோட்டலாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வேக வைங்க. இதே மாதிரி நீங்கள் லெக் பீஸில் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லா பீஸும் சேர்த்து போட்டு நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நான் வேக வச்சுருக்கேன். எனக்கு நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிருக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்ட்டில் எனக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், லெக் பீஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதே ரெசிபியை நீங்கள் குக்கரில் செய்யணுன்னா நீங்கள்
அந்த தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா, தண்ணி ஊற்றின பிறகு 3 விசில் கொடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக தயாராகிடுச்சு. இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.